செய்ய வேண்டாம். வைகை அணையில் போய் பிள்ளைகளுக்கு நல்ல சந்தோஷமாக என்னென்ன வேணுமோ நம்ம வசதியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கொண்டோம். பிள்ளைகளுக்கு வறுமை தெரிய வேண்டாம். வாங்கி கொடுத்துட்டு கடைசி அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிடணும். செத்தம்பரை யார் கண்டா என்ன கொத்துதுன்னு கண்டமா கடிச்சதுன்னு கண்டமா அப்படின்னு ஆட்டுமிட்டா. அப்படித்தாங்க இங்கே வந்தோம் குடும்பத்தோட. அப்புறம் அதுதான் தாய் தாப்பன் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லுவேன்ல ஒரு வார்த்தை. எங்கள் அம்மா அப்பா கடவுளுங்கிறதுல அவங்க செஞ்ச புண்ணியம். இப்போ 48 வருஷம் 48 வருஷம் வந்துட்டேன். அந்த அவங்களோட தானே அந்த சாலியரோட அந்த தொழில் தானே பாயிருந்தேன். இங்கே வந்து ராட்டு பழகினேன், பாவோடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து என்ன ஒரு இடம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சரி மாற்றம் எப்படி ஏற்படுச்சு? மனசு மாற்றம். அதுக்கிட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்லுவேன். அப்படியா? அப்போ உமாநாத்து காலையில் செய்தியில் ஒரு 5:30 செய்தியில் காலையில் நான் எந்திரிச்சு ஒரு டீ கடையில் ஐயா கடை மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு அந்த அப்போ முருகன் தேட்டருக்கு எதுக்கு ஒரு தகரம் போட்ட கடை ஐயா கடை மாதிரி இருக்கும். அப்படியா? இருக்கா ஒரு கவி கடைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டாங்களா ஐயா. தூங்கி எங்கட தூங்கணும்னு நினைக்கிய இந்த விநாயகர் கோயில் அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குல்ல, அதுக்கு எதுக்கு ஒரு சவுளி கடை இருந்தது தெரியுமா? வெளியில் தின்ன மாதிரி இருக்கும், உள்ளதான் கடை இருக்கும். அந்த வறண்டாலாம் படுத்துக்கலாம். போய் ரூமில் லாட்ஸு கேட்டேன். ஐயா பொம்பளை ஆளுக்கு கொடுக்க மாட்டோம், ஐயா ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம்ட்டாங்க. சரி எப்படிம்மா தெருவில் படுக்க? சரி பிள்ளைய ரெண்டும் தூங்கட்டும், நீங்கள் இங்கிட்டு தூங்கு, நான் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்பெல்லாம் கொசுக்கடி கிடையாது. அப்படியே இந்த தலையில் அங்கே கிடையாது, இங்கே இருந்தது. அப்போது இந்த தொடையில் பொம்பளை பிள்ளை தலையை வச்சு படுத்துருக்கு, இந்த தொடையில் பையன் தலையை வச்சு படுத்துருக்கான். பொம்பளை ஆளு எனக்கு பின்னால் அப்படியே படுத்துருக்கு. நான் உட்காந்துருக்கேன். அப்படியே போலீஸ் வந்து எல்லாத்தையும் மட்டும் தட்டிட்டு, யாரையா இங்கே படுத்துருக்க? குடும்பத்தோடு தெரியுது. ஆமாம் சார். எந்த ஊர் சார்? ராஜபாளையம் பக்கம் புனல்வேலி சார். எதுக்கு இங்கே வந்து என்ன வந்து என்ன சார்? வந்தோம் சார், ரூம்பு கேட்டோம், லாட்ஸு தரமாட்டேன்ட்டான். அப்போ நாங்கள் என்ன சார் செய்ய சொல்லுங்கள்? இந்த ஊரில் எங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு நான் தைரியமாக தான் பேசுவேன் எப்போவுமே. ஏன்னா பேரே அவங்க வச்ச பேரே நமக்கு சுகாதந்திர போஸ். அந்த தைரியமாக பேசுவதுனால யார்ட்டையுமே பேசுவேன். அப்போ அவ்வளோ சொன்னவும் அந்த அன்றைக்கி அப்படியா குடும்பத்தோடு வந்திருக்க, சரி பார்த்துக்கிரு அப்படின்ட்டு போயிட்டார். அப்படியே காலையில் எழுந்துச்சி அப்படியே பைய போய் பிள்ளைய பசிக்குன்னு வச்சுக்க, சரி வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த கடையில் இப்போ கணேஷ் தான் இருந்தார். அவர் நல்லா பேசுவார் ஐயா மாதிரி. என்னன்னா வாங்கய்யா எந்த ஊர், இந்நேரம் வந்துட்டீங்க காலையிலேயே குடும்பத்தோட, எந்த ஊருங்கய்யா அப்படின்னாப்புல. ஐயா ராசபாளையத்து பக்கம் யான்னு. ராசபாளையத்து பக்கம்னா எங்கன்னா சங்கரன் கோயில் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. சங்கரன் கோயிலுக்கும் ராசபாளையத்துக்கும் இடையிலையான்ட்டேன். சொல்ல வந்து இல்லை புனல்வேலி சூப்பர் ஊர். ஏன்னா அப்போ என்ன சொல்லியா வந்திருக்கியே என்ன ஏது அப்படின்னாரு. வந்தங்க ஐயா, என்ன செய்யலாம்னு தெரியலை, பிள்ளைகளுக்கு பசி என்ன நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிடுங்கடா செல்லுங்கடா அப்படின்னேன்.